அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an elastic generator coupled to a windmill produces an average electric power of 6 kilowatt. The power is used to charge a battery, storage battery. Heat transfer from the battery to the surroundings is 0.3 kilowatt. What will be the amount of energy stored in the battery in 2 hours? இப்போது இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ப்ளஸ் ஸ்டோர் எனர்ஜி பற்றி கேட்குறாங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நம்ம Q எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஸ்டோர் எனர்ஜினாலே வந்து இன்டர்னல் எனர்ஜி பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்தது பவர் கிவன் டு த சிஸ்டம் இஸ் 6 கிலோவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து அதுதான் ஒர்க் டன். ஓகேங்களா? ஒர்க் டன் டு த சிஸ்டம். சிஸ்டம் நமக்கு ஒர்க்கு ப்ரொவைட் பண்ணல, நம்ம தான் சிஸ்டத்துக்கு ஒர்க்கு கொடுக்குறோம். ஸோ அது நெகட்டிவில் தான் வரும். இப்போ அதே மாதிரி ஹீட் லாஸ் ஃப்ரம் த சிஸ்டம் தான் நடந்திருக்கு. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பேட்டரி டு த சரௌண்டிங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இங்கே del Q minus 0.3 kilowatt, del W is equal to minus 6 kilowatt. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து Q is equal to W plus del U. அப்படி இல்லைன்னா ஓப்பன் சிஸ்டம், அதாவது ஸ்டெடி ஸ்டேட் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த in the equation we have to include all the change in energies, change in potential energy, change in kinetic energy, change in flow energy, change in internal energy, அப்புறம் ஹீட் எனர்ஜி அண்டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுற அந்த பெரிய ஈக்குவேஷனில் எந்தெந்த டேர்ம்லாம் நெக்லிஜிபிள்னு சொல்லி கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளது நம்ம எழுதுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து Q is equal to W plus del U தான். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம Q is equal to W plus del Uன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சைனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். முன்னாடியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ del U ரீரைட் பண்ணும்போது del Q minus del Wன்னு வரும். இப்போ வேல்யூஸ் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த del Q அது இப்போ -0.3, அப்புறம் மைனஸ் del Wன்றது மைனஸ் ஆஃப் -6, ஸோ +6 ஆகுது. டோட்டலாக 5.7 கிலோவாட் வருது. ஆனால் அவங்க கேட்குறது வந்து வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பேட்டரி இன் 2 ஹவர்ஸ்ன்றாங்க. 2 ஹவர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிற 5.7 கிலோவாட்ன்றது 5.7 கிலோ ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5.7 கிலோ ஜூல் அங்கே சேஞ்ச் இன் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. அப்போ 2 ஹவர்ஸ் கேட்கும்போது இன்ட்டு 2 ஹவர்ஸ்க்கான செகண்ட். ஸோ 2 இன்ட்டு 1 ஹவருக்கான செகண்ட் வந்து 3600. ஸோ ஆன்சர் வந்து 41040 கிலோ ஜூல். Next, statement question. The energy of an isolated system is constant. Second, the entropy of an isolated system can increase but cannot decrease. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நமக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த இடத்துல ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிவர்ஸோட என்ட்ரோபி எப்போவுமே பாசிட்டிவ் தான். அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி எப்போவுமே பாசிட்டிவ் தான். அதனோட என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாக கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ எனர்ஜின்ற இடத்துல இன்டர்னல் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க. த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். கண்டிப்பாக வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு இங்கே இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் பற்றி தான். அதான் யூனிவர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ யூனிவர்ஸினுடைய சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பார்த்திங்கன்னா எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்டு. பட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ரீசன் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க கொடுத்துருக்க ஆன்சரும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டு. ஓகேங்களா? ஆனால் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இல்லை. இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எனர்ஜி ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட் ஆஸ் தேர் இஸ் நோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன். ஏன்னா சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் தான் நம்ம வந்து யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். யூனிவர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம். அப்போ அங்கேருந்து வெளில போகிறது சரௌண்டிங் போகுது, சரௌண்டிங்லேருந்து வெளில வர்றது சிஸ்டத்துக்கு போகுது. ஸோ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இது வந்து கான்ஸ்டன்ட் தான். அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்புறம் என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் அதுவும் அதே மாதிரி தான், எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து 1ம் 2ம் தனித்தனியாக கரெக்டு. ஓகே, அடுத்தது ஒரு ப்ராப்ளம். A system absorbs 100 kilojoule as heat and does 60 kilojoule work. பாருங்கள், சிஸ்டம் அப்சார்ப்ஸ் அப்படின்னா வந்து பாசிட்டிவ், சிஸ்டத்துக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.
அதே மாதிரி அண்ட் டஸ் 60 கிலோஜூல் ஒர்க்கு, அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஸோ அதுவும் பாசிட்டிவ் தான். அலாங் த பாத் 1 2 3 1 2 3ன்ற பாத் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குது. ஓகே, த சேம் சிஸ்டம் டஸ் 20 கிலோஜூல் ஒர்க்கு அலாங் த பாத் 1 4 3, அதே 1 4 3ன்ற பாத்தை ஃபாலோ பண்ணால் ஒர்க் டன் வந்து 20 கிலோஜூல் ஆகுது, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, த ஹீட் அப்சார்ப்டு டியூரிங் த பாத் 1 4 3 இஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். என்ன அப்படின்னா ஒரு பாத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க, இன்னொரு பாத்தில் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கொடுத்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன், அதாவது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல 1ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், 3ன்றது வந்து எண்டு பாயிண்ட். அப்படின்னா 1 2 3 நீங்கள் எந்த பாத்தை ஃபாலோ பண்ணாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது U3 மைனஸ் U1, ஸ்டேட் 3க்கான இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் ஸ்டேட் 1க்கான இன்டர்னல் எனர்ஜி. ஸோ irrespective ஆஃப் பாத் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம் தான். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 2 3ன்ற பாத் போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்யூ வேல்யூ வர டெல்யூ வேல்யூவும், அதே மாதிரி 1 4 3ன்ற பாத்தை யூஸ் பண்ணாலும் வர டெல்யூ வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே அந்த அன்னோன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது 1 4 3ல் வர ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு U3 மைனஸ் U1 ப்ளஸ் W1 2 3ன்னு எடுத்துக்காங்க ஃபஸ்ட்டு இதில். அதில் நமக்கு ரெண்டு வேல்யூவும் தெரியும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் தெரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்து U3 மைனஸ் U1 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 40 கிலோஜூல். அதே மாதிரி செகண்ட் கேஸில் இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா 1 4 3ல் வந்து ஹீட் ஆட் ஆகுதா இல்லை ரிமூவ் ஆகுதான்னு கூட நமக்கு தெரியாது, வர்ற சிம்பிளை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கும்போது 1 4 3ன்ற கேஸில் அதே மாதிரி Q1 4 3 இஸ் ஈக்குவல் டு U3 மைனஸ் U1 ப்ளஸ் W1 4 3ன்னு போடுவோம். இதுலேயும் 1 4 3லையும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான், ஸோ அதனால் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பாசிட்டிவ். அப்போது ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் 40 கிலோஜூல்ட்டு, அதுவும் இப்போ 1 4 3க்கான ஒர்க் டன்னும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 60 கிலோஜூல் பாசிட்டிவில் வருது. ஸோ ஆன்சர் 60 கிலோஜூல். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 1 4 3ன்ற பாத்தில் போகும்போது 60 கிலோஜூல். நல்லா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் பாத் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் பாத்தை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இன்டர்னல் எனர்ஜி பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் பாத்தை சேஞ்ச் பண்ணுறதுனால இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த ப்ராப்ளம் தான். டியூரிங் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் 33.3% heat is converted into work while the temperature rises by 20 Kelvin. ஸோ சப்ளை பண்ண ஹீட்டில் 33% வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சிபி வேல்யூ கேட்குறாங்க, அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கில். ஓகேங்களா, அதாவது சிபிக்கான வேல்யூ என்னென்னு டைரெக்டாக கேட்காம கிடைக்கிற ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுறோம்னா கிவன் டேர்ம் வந்து ஒர்க் டன் என்ன சொல்கிறாங்க 33.3% ஹீட்டு அப்படின்றாங்க. ஸோ W இஸ் ஈக்குவல் டு 0.33 Qன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் Q இஸ் ஈக்குவல் டு MCP டெல்டா T. அதில் நீங்கள் M வந்து 1 kgன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம சொல்லலாம். ஏன்னா சிபின்றோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது 1 யூனிட் மாஸுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்றது தான். அதனால் வந்து நம்ம மாஸ் 1 kgன்னு எடுத்துட்டோம்னா அப்போ Q இஸ் ஈக்குவல் டு CP டெல்டா Tன்னு வரும். இங்கே டெல்டா T வேல்யூ 20ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் Q வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் W எழுதணும் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு W பை 0.33ன்னு வரும். ஸோ ரீரைட் பண்ணோன்னா டோட்டலாகவே வந்து உங்களுக்கு சிபி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரில் தான் கிடைக்கும். ஸோ 0.15 W. அப்போ 15% ஆஃப் ஒர்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 0.15% எழுதுனீங்கன்னா 15%. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்ததும் ப்ராப்ளம் தான். எ சிலிண்டர் கண்டைன்ஸ் 10 மீட்டர் கியூப் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அட் அ ப்ரெஷர் ஆஃப் 2 bar. இப்போ வால்யூம் ப்ரெஷர் இருக்குது. திஸ் கேஸ் இஸ் கம்ப்ரஸ்ட் இன் ஏ ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் till its pressure increases to 15 bar. அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது 15 bar செகண்ட் P2ன்னு சொல்லிட்டாங்க. வாட் குவான்டம் ஆஃப் ஒர்க் வில் பி ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ டைரெக்டாக ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. அதில் நம்பர் 2 லாக் வேல்யூ இன்க்ளூட் ஆகும். ஏன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக ஒர்க் டனில் P1 V1 லான் V2 பை V1 ஆர் P1 பை P2ன்னு எழுதுவோம். அப்படி எழுதும்போது லான் வர்றதுனால அந்த வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நமக்கு முதல்ல அந்த ஃபார்முலா எழுதுவோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 லான்
இங்கே வந்து வால்யூம் இருந்ததுன்னா 2 வால்யூம் இருந்துச்சுன்னா வால்யூம் ஃபார்முலா எழுதலாம். இல்லை இங்கே வந்து ப்ரெஷர் 2 இருக்குது, அதனால் P1/P2 யூஸ் பண்ணுறாங்க. அதில் இனிஷியல் ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷர் ரெண்டுமே தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/15 வருது லான்குள்ளே. அப்போ லான்குள்ளே 2/15னா இன்னும் 2/15 போடும்போது எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ண முடியாது, ஒரு நிமிஷம். இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க டேபிளில் இருக்கிறது வந்து log 10, அதாவது பேஸ் வந்து 10ஆக இருக்கும்போது வர்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் அதாவது ln 2/15 கூட நம்ம ln 2 - ln 15 எழுதலாம். அப்புறம் ln 15 கூட ln 3 × 5 எழுதலாம். என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கிற டேபிளில் இருக்க வேல்யூஸை வச்சு செப்பரேட் பண்ணி நம்ம எழுதிக்கணும். அதில் இருக்கிற வேல்யூஸை வச்சு எழுதினா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதோட அல்டிமேட்டாக வந்து லான்க்கும் லாக் பேஸ் 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் 2 பாயிண்ட் சம்திங் டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன், 2.3 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதாவது ln = 2.3 டைம்ஸ் லாக் வரும் கண்டிப்பாக. அதனால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து -4029.8. இங்கே மைனஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லானில் வந்து ஃப்ராக்ஷன் வந்தாலே, அதாவது <1 வந்தாலே நெகட்டிவில் தான் வேல்யூ வரும். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகேங்களா? இங்கே வந்து ஆப்ஷனில் எல்லா ஆப்ஷன்லையுமே நெகட்டிவ் சைன்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அவங்க குவான்டிட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் வந்து ஃபைனலாக வந்து ரவுண்ட் பண்ணி 4030 கிலோஜூல் எடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், ln 2/15 டைரெக்டாக அங்கே நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் முதல்ல ln 2 - ln 15 எழுதணும். அப்புறம் அந்த ln 15 ln 3 × 5 எழுதணும். அப்புறம் அகெயின் அதையும் நம்ம செப்பரேட் பண்ணணும். ஏன்னா ln mn = ln m + ln n சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ln 2ஓட வேல்யூ தேவை, ln 3ஓட வேல்யூ, ln 5ஓட வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாத்துலேயும் லான் கிடையாது, லாக் தான். இங்கே இருக்கிற டேபிளில் லாக் பேஸ் 10க்கான வேல்யூ தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் 2.3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும். நம்ம செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஆன்சர் ராங்காக இருந்துச்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட இதை போடுறேன், இந்த ஆன்சர் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. During a certain compression process, 1 kilojoule of mechanical work input is supplied to 2 kg of a gas. Work கொடுத்துட்றாங்க. அப்புறம் 2 kg of gas enclosed in a cylinder piston assembly and 4 joule of heat is rejected to the cooling water being circulated in the jacket encasing the cylinder. ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டோட சரௌண்டிங்கில் கூலிங் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால் ஹீட் லாஸோட வேல்யூ வந்து 400 கிலோஜூல். அதுக்கு நம்ம கொடுத்த ஒர்க், அதாவது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் வந்து 1 கிலோஜூல், மாஸ் வந்து 2 kgன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் பிரிங்ஸ் அபவுட் எ சேஞ்ச் இன் த ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி பை. ஸோ ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜினாலே நம்ம வந்து யூனிட்டு மாஸ் வந்து 1 kgன்னு எடுத்துக்கணும். ஆனால் இவங்க வந்து ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் ∆Q = W + ∆Uன்னு எழுதுவோம். அதில் வந்து நமக்கு ∆U வேணும். ஸோ ரீரைட் பண்ணும்போது ∆Q - ∆W வரும். அதில் ஹீட் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டம்ன்றதுனால மைனஸில் போடணும், -400. அப்புறம் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னால அதுவும் நெகட்டிவ். ஸோ மைனஸில் போடும்போது -× -+1000 வந்துடும். ஸோ ஃபைனலாக சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து 600 ஜூல்ஸ். ஓகேங்களா? இதில் 600 ஜூல்ஸுன்றது எப்படி சொல்கிறது? ஓகே, அவங்க கேட்குறது ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ 1 யூனிட் மாஸுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இங்கே மாஸ் வந்து 2 kg. அப்போ என்ன பண்ணணும், 2 kgன்னு எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ஒர்க் டன் வந்து என்ன வருது, 1000 ஜூல்ஸும் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 400 வருது. அவங்க கேட்குறது ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. கண்டிப்பாக ஆன்சர் இன்னும் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜின்னு வரும்போது டிவைட் பை மாஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 1 kg per kgக்கு எவ்வளோன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட 1 kgக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மாஸ் வந்து 2 kg இருக்கும்போது 600, 1 kg இருக்கும்போது என்னென்னா, ஸோ 600/2 300 ஜூல் per kilogram. ஸோ யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா 300 ஜூல் per kilogram. ஓகேங்களா? அதனால் வந்து இன்டர்னல் எனர்ஜி நீங்கள் மாஸால் டிவைட் பண்ணும்போது அது ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜின்னு வரும். நாட் ஓன்லி இன்டர்னல் எனர்ஜி, நீங்கள் எந்த வேல்யூவை ஸ்பெசிஃபிக்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை மாஸால் டிவைட் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் பை மாஸு, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோப்பின்னு எடுத்திங்கன்னா என்ட்ரோபி பை மாஸு. ஸோ எந்த ஒரு டேர்மையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்னு சொல்லும்போது உங்களுக்கு பர் யூனிட் மாஸ் வந்துடும். ஓகேங்களா?
ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்ததும் ப்ராப்ளம் தான். The internal energy of a certain system is a function of temperature alone. Okay, and is given by the formula E is equal to 25 plus 0.25 T. அதாவது இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூவை டைரெக்டாக கொடுக்காம ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்றாங்க. அப்போ அதில் ஸ்மால் டி என்னன்றது சொல்லணும். என்னென்னு பார்ப்போம். இஃப் த சிஸ்டம் எக்ஸிக்யூட்ஸ் எ ப்ராசஸ் ஃபார் விச் த ஒர்க் டன் பை இட் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இஸ் 0.75 கிலோ நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டர் நம்ம ஜூல்னு கூட சொல்லலாம். அவங்களும் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்ன்றாங்க. ஸோ நம்ம பர் டிகிரி செல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்மால் டீன்றது வந்து டெம்பரேச்சரை மீன் பண்ணுறாங்க. இப்போது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிஇ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. நமக்கும் தெரியும் சேஞ்ச் இன் என்ஜின் வந்து கியூ மைனஸ் டபிள்யூ தான். இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கணும். த ஹீட் இன்ட்ராக்ஷன் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஸோ இன்டர்னல் எனர்ஜி நமக்கு ஈக்குவேஷனை கொடுத்தாங்க, ஒர்க் டன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அகெயின் வேல்யூவில் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, முதல்ல கொடுத்துருக்க இன்டர்னல் எனர்ஜி ஈன்னு இருக்கு இல்லைங்களா, அதை டிஇ பை டிடி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 25 அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அது 0 ஆகிடும். ஸோ 0.25, அதாவது டிஇ பை டிடின்னு எடுத்திங்கன்னா 0.25 கிலோஜூல் பர் டிகிரி செல்சியஸ் வந்துடும். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து அவங்களே பர் டிகிரி செல்சியஸ்க்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 0.75 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், 0.75 கிலோ ஜூல் பர் டிகிரி செல்சியஸ், அதாவது டைரெக்டாக வித் ஸ்டேட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒர்க் டன் பர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதான் டெல் டபிள்யூ பை டெல் டி. ஸோ 0.75 கிலோ ஜூல் பர் டிகிரி செல்சியஸ். அப்போ ஆஸ் யூஸ்வல் கியூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் டெல்யூ அல்லது டெல்இ அந்த ஃபார்மேட்டில் போனோம்னா நமக்கு டெல் கியூ பை டெல் டி அப்படின்றது வந்து உங்களுக்கு, அதாவது பர் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் என்ன அவங்க கேட்குற மாதிரியே அதுவும், அதாவது இங்கேயும் டெல் கியூ வந்து இண்டிவிஜுவலாக இன் கிலோஜூல்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது த ஹீட் இன்ட்ராக்ஷன் பர் டிகிரி டெம்பரேச்சர் இன் கிலோஜூல் அப்படின்றாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், டபிள்யூவோட வேல்யூ டெல்லியோட வேல்யூ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.25 ப்ளஸ் 0.75 1 கிலோஜூல் அப்படின்னு வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டெல்டியோட மீனிங் இங்கே என்ன, இங்கே எல்லாத்துலேயும் டிடின்னு வரதுக்கான மீனிங் என்னென்னா பர் டிகிரி செல்சியஸ், அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்றது. ஸோ ஆன்சர் வந்து 1 கிலோ ஜூல். ஓகே, நெக்ஸ்ட்டு பொதுவாகவே இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஈக்குவேஷனில் ஒன்று அந்த டீன்ற டேர்முக்கான வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரலாம். அப்படி இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷனை கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம மைண்டில் அதுதான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு a system undergoes a process in which the heat transfer to the system is 30 kilojoule. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம்ன்றாங்க. ஸோ அது வந்து நமக்கு பாசிட்டிவ் தான். அண்டு ஒர்க் டன் பை த சிஸ்டம்ன்றாங்க. ஸோ அதுவும் பாசிட்டிவ் தான். 35,000 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர்னா ஜூல். 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், எ வெரி டைரக்ட் கொஸ்டின். ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கியூ டபிள்யூ ப்ளஸ் டெல்யூ, அதில் டெல்யூ எழுதும்போது டபிள்யூ கியூ மைனஸ் டபிள்யூன்னு வரும். ஸோ 30 minus 35 minus 5. இதில் பாருங்கள் ஆன்சர் ப்ளஸ் 5 இருக்குது மைனஸ் 5 இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பார்த்துக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம்னா பாசிட்டிவ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சிஸ்டம்னா நெகட்டிவ். ஓகே, அடுத்தது ஏர் இஸ் கம்ப்ரஸ்டு அடியபட்டிக்கலி இன் எ ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் வித் நெக்லிஜிபிள் சேஞ்ச் இன் பொட்டன்சியல் அண்ட் கைனடிக் எனர்ஜி. அதாவது ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷனில், அதாவது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்கிற நெக்லிஜிபிள் டேர்ம்ஸ் பொட்டன்சியல் அண்ட் கைனடிக்லாம் நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆஃப் எம்வி ஸ்கொயர் எம்ஜிஹெச் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து அடியபட்டிக் வேறு சொல்கிறாங்க. அப்போ கியூவும் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து வேறு என்ன வரும், அந்த ஃப்ளோ எனர்ஜி, சேஞ்ச் இன் ஃப்ளோ எனர்ஜி இது மட்டும்தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த ஒர்க் டன் இன் த ப்ராசஸ் இஸ், இப்போ கம்ப்ரஸ்டு அடியபட்டிக்கல்னால் உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம பிடிவின்ற டேர்மை வந்து நம்ம பார்க்க வேண்டாம். அதாவது கம்ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து டிபி எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் விடிபி மைனஸ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது.
ரெண்டாவது இது வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான், சாரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் தான் வரும். நம்ம தான் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் மைனஸ் விடிபி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆன்சர் பார்ப்போம். 139 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ மைனஸ் விடிபி தான். இது வந்து கம்ப்ரஷன் ஒர்க்கு, அவங்களே மற்ற எனர்ஜிலாம் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக விடிபி மட்டும்தான் இருக்கும். அதாவது ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். அதனால் விடிபி ஒர்க்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயும் இந்த கம்ப்ரஷன் ஒர்க்குன்றதுனால ஒர்க் டன் நெகட்டிவில் இருக்கும். ஸோ மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் விடிபி ஆன்சர். இதில் டயக்ராமட்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் இது வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ்ன்றதுனால நெகட்டிவ். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் விடிபி. ஸோ எப்போவுமே வந்து ஒர்க் டன்னாலே பிடிவின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அது என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஃபார் அ நான் ஃப்ளோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு. நான் ஃப்ளோ ப்ராசஸ்னால் க்ளோஸ்டு சிஸ்டம், அதுலேயும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்றாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகும் உங்களுக்கு, அதாவது W ப்ளஸ் டெல்யூ போடுறோம் இல்லைங்களா, அதில் எம்சிபி டெல்டாட்டின்னு வரும் ஃபைனலாக. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி டெல்டாட்டி. இதே எம்சிபி டெல்டாட்டியை நம்ம வந்து வேறு எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் இன் என்தால்பி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ராசஸ். அதாவது என்ன ப்ராசஸாக இருந்தாலும் எம்சிபி டெல்டாட்டின்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட், சாரி அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட் எக்ஸ்சேஞ்சோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் Q வந்து எம்சிபி டெல்டாட்டி. ஸோ அப்படியே டைரெக்டாக என்ன சொல்லலாம், Q இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லலாம். இதே அடியபடிக் ப்ராசஸாக இருந்தால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து 0 ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி. இதில் இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து அந்த DH இஸ் ஈக்குவல் டு TDS ப்ளஸ் VDP யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நான் ஃப்ளோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்றதுனால விடிபின்னு எழுதி அந்த டிபின்ற டேர்ம் வந்து 0 ஆகிடும், ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்கிறதுனால. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு டெல்டா கியூ இஸ் டிடிஎஸ் வந்து தான் நம்ம டெல்டா கியூன்னு சொல்கிறோம். அதுலேயும் வந்து டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ். அதே மாதிரி அதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபைனலாக டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூன்னு வரும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, a piston cylinder device with air at initial temperature of 30 degrees Celsius undergoes an expansion process. Piston cylinder device with air at an initial temperature 30 degree கொடுத்துருக்காங்க. undergoes an expansion process சொல்கிறாங்க. ஓகே, for which pressure and volume are related as given below. ப்ரெஷர் வால்யூம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கொடுத்துருக்காங்க. 100 பார் இருக்கும்போது என்ன, 100 கிலோ பாஸ்கல் இருக்கும்போது என்ன, 37.9 இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க. The work done by the system for n is equal to 1.4 will be. அவ்வளோதான், நம்ம பாலிட்ரோபிக் ப்ராசஸ் தான் இது. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா எழுதலாம். ஒர்க் டன்னா P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1. இங்கே என்னென்னா பிஸ்டன் சிலிண்டர் வைஸ் வித் ஏர் அட் அன் இனிஷியல் டெம்பரேச்சர் 30 டிகிரி அண்டர்கோஸ் இன் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். டோட்டலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்டேட் போகிறதுனால ஃபைனலாக வர்ற வேல்யூ எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல்னு பார்க்கும்போது இங்கே P1 அண்டு P3ன்னு வரும். 2 ஸ்டேட் இருந்தால் நம்ம P1 P2ன்னு எடுத்துருப்போம். இங்கே வந்து P1 P3ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ P1 V1 மைனஸ் P3 V3 பை n மைனஸ் 1. என்னோட வேல்யூ 1.4. நியூமரேட்டரில் P1ன்னா 100 இன்ட்டு 0.1 வால்யூம். அதே மாதிரி P3ன்னு வரும்போது 14.4 இன்ட்டு 0.4. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 10.6 கிலோ ஜூல்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல்னு எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண ப்ரெஷர் வேல்யூ எல்லாமே கிலோ பாஸ்கலில் போட்டிருக்கோம், அதனால் கிலோ ஜூலில் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ஜூலில் கேட்டதுன்னா நம்ம முன்னாடியே வந்து கிலோ பாஸ்கல் போடுற இடத்துல 10⁻³ மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, a Carnot heat pump absorbs heat from atmosphere at 10 degrees Celsius and supplies it to a room maintained at 25 degrees Celsius. A temperature difference of 5 degrees Celsius exists between the working fluid and the atmosphere on one hand and the required room temperature on the other hand. If the heat pump consumes 1 kilowatt power, the heat delivered to the room will be. ஸோ இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த சொல்யூஷன் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். ஏன்னா வந்து சொல்யூஷன் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய மிஸ் ஆகும். நான் இதுக்கான சொல்யூஷனை கமெண்ட் பாக்ஸில் போட்டுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு,
இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கான கொஸ்டின். என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க மட்டும் சொல்லிடுறேன். எ கார்னாட் ஹீட் பம்ப்பு, இது வந்து ஹீட் பம்ப்னு சொல்லியிருக்காங்க. அப்சார்ப்ஸ் ஹீட் ஃப்ரம் த அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி சிங்க் சோர்ஸனுடைய டெம்பரேச்சர் 25 டிகிரி ரூம் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 5 டிகிரி செல்சியஸ் பிட்வீன் த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அண்ட் த அட்மாஸ்பியர் ஆன் த அதர் ஹேண்டு. ஓகே, இன்னொரு பக்கம் சிஸ்டத்துக்கும் ஒர்க்கிங் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரும் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 5 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதுன்னா 1 கிலோவாட் பவர். ஸோ இதில் வந்து ஹீட் டெலிவர்ட் டு த ரூம் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இது கார்னாட்னு சொல்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸில் சிஓபி கேல்குலேட் பண்ணிவிட்டு, சிஓபினால என்னது ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட்டு. அதில் நம்ம வந்து இப்போ கடைசியாக ஹீட் கேட்குறாங்க இல்லைங்களா, அதுதான் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட்டு. அந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்யூஷனில் கமெண்ட் பாக்ஸில் இந்த சொல்யூஷன் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டினும் வந்து உங்களுக்கு இல்லை. அதாவது ஏர் இஸ் கம்ப்ரஸ்டு ஐசோதெர்மலி பை பர்ஃபார்மிங் ஒர்க் ஈக்குவல் டு 16 கிலோஜூல் அப்பான் இட். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷனே தேவையில்லை. ஏன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக 0 தான். பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஃபார்முலா என்ன? எம்சிவி டெல்டா டி. ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, அப்போ டெல்டா டி 0 ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் 0 ஆகிடும். அடுத்தது a mixture of gases expands from 0.03 meter cube to 0.06 meter cube at a constant pressure of 1 megapascal and absorbs 84 kilojoule of heat during the process. The change in internal energy of the mixture is. So initial pressure, initial volume, அதே மாதிரி final pressure கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹீட் வந்து அண்ட் அப்சார்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டத்துக்கு தான் கொடுக்கணும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம். ஸோ பாசிட்டிவ் 84 கிலோஜூல் எடுத்துக்கலாம். கடைசி கேட்குறது என்னது? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க, டெல்யூ. ஸோ நம்ம இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ முதல்ல Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல்யூ போடும்போது உங்களுக்கு இதில் வந்து W நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா Q கொடுத்துருக்காங்க, டெல்யூ கேட்குறாங்க. ஸோ W எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக ப்ரெஷர் அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மெகா பாஸ்கல் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதனால் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ன்றதை மைண்டில் இருக்கணும். ஸோ 1 இன்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா 0.06 மைனஸ் 0.03 ஃபைனல் வால்யூம் 0.06 டு இனிஷியல் வால்யூம் 0.03. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.03 மெகா பாஸ்கல் ஒர்க் டன் வரும். ஸோ கிலோ ஜூல் எழுதும்போது 30 கிலோ ஜூல்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்யூ இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் W. Q வந்து 84, ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஜூல். ஓகேங்களா? ஆஸ் பர் த ஈக்குவேஷன் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு வேளை ஒர்க் டன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே +30 ஆயிருக்கும், ஒர்க் டன் பாசிட்டிவாக இருக்கனால -30ன்னு வந்திருக்கு. அப்படியே இருக்கிற டபிள்யூன்ற இடத்துல 30 கிலோ ஜூல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -30 கிலோ ஜூல்னு வந்துருந்துச்சுன்னா மைனஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 54 கிலோ ஜூல், ஆப்ஷனில் 54. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 145. A machine produces 100 kilojoule of work by consuming 100 kilojoule heat. This machine will be called. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 kilojoule work by consuming 100 kilojoule heat. நம்ம சப்ளை பண்ண 100 kilojoule of heatடும் 100 kilojoule of ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நடக்காது. அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னாலே அது வந்து பர்பச்சுவல் மோஷன் மிஷினாக தான் இருக்கும். பட் இது எந்த ஸ்டேட்மெண்ட்டோட வயலேஷன் பார்க்கணும்? இது ஆக்சுவலாக வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வயலேஷன். அதனால் இது வந்து PMM 2ன்னு சொல்லுவாங்க. இதை PMM 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட் கொடுக்காமையே அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதான் வந்து PMM 1. ஓகேங்களா? அதுவும் பாசிபிள் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வயலேட் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணால் தான் அது வேற ஒரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பட் எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஸோ இன்புட் ஒன்று கொடுத்தா தான் வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் எந்த ஒரு சிஸ்டமும் இன்புட் இல்லாமல் ஒர்க் டன் பண்ணுற சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வயலேட் பண்ணுது. அதுலேயும் ஃபஸ்ட்டு கைண்டு, அதாவது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 100 கிலோஜூல் ஹீட் கொடுத்தா 100 கிலோஜூல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது, கண்டிப்பாக லாஸ் இருக்கும். ஸோ இது வந்து PMM 2. நெக்ஸ்ட்டு
ஃபார் அ ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம் வேர் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆர் நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் நெக்லிஜிபிள்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் எஸ். இங்கே தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா ஒன்று Q = W + ΔU சொல்லிட்டு சேஞ்ச் இன் எனர்ஜி போட்டக்கூடாது. ஏன்னா இதில் வந்து என்னென்ன நெக்லிஜிபிள் பாருங்கள், கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் நெக்லிஜிபிள். அப்போது ஈக்குவேஷன் என்னென்ன வரும்னா Q இருக்கும், அந்த சைடு W இருக்கும், அது போக உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. பிவின்ற ப்ராடக்ட் தான் ஃப்ளோ எனர்ஜின்னு சொல்லுவோம், பிவி. அப்போ இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி ரெண்டுமே இருக்குன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி தான் நம்ம என்தால்பின்னு சொல்லுவோம். அதாவது H = U + PV. அவங்க நெக்லிஜிபிள்னு சொன்னது கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் மட்டும்தான். அப்போ அது இல்லாமல் ரிமைனிங் பார்க்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, கூடவே ஃப்ளோ எனர்ஜி இருக்குது. அப்போ U + PV நம்ம டெல்டா ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா என்தால்பியும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Q - W = ΔH, ΔU கிடையாது. அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம். அதில் என்னென்ன நெக்லிஜிபிள் சொல்கிறாங்களோ, இப்போ ஃப்ளோ எனர்ஜி நெக்லிஜிபிள் சொன்னால் மட்டும்தான் Q - W = ΔUன்னு வரும். இதுக்கு ஆன்சர் ΔH தான். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது ஃபார் அ ப்ராசஸ் த வேல்யூ ஆஃப், அதுவும் சைக்ளிக் இன்டெக்ரல் ΔQ - ΔW இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், 0, அன்பிரடிக்டபிள்னு போட்டிருக்காங்க. இது வந்து ப்ராசஸ்னால என்னது, Q = W + ΔUன்னு சொல்லுவோம். அப்போ ΔU = Q - W. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சைக்கிள்னு சொன்னால் தான் நம்ம வந்து சேஞ்ச் இன் எனர்ஜி 0ன்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராசஸ். அப்போ ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் -ΔW வந்து உங்களுக்கு ΔU. அதாவது உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் த வேல்யூ ஆஃப் 0ன்னு எடுத்துக்காங்க. சைக்கிளிக் இன்டெக்ரல். ஓகேங்களா? சைக்கிளிக் இன்டெக்ரல் அப்படின்னா இது ஒரு சைக்கிள். சரிங்களா? அவங்க வந்து ப்ராசஸ்ன்னு சொன்னால் கூட சைக்கிளிக் இன்டெக்ரல் கொடுத்துட்டு ΔQ - ΔWன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆன்சரில் வந்து ΔUன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். பட் அப்படி கேட்கல. அவங்க எக்ஸாக்டாக ஒரு சைக்கிளில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் - ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ன வரும் அப்படின்றாங்க. சைக்கிள்னு சொல்லிட்டாலே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேம். அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ 0 தான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். எது? இன்டகிரேஷன் ஆஃப் ΔQ - ΔWன்றது சைக்கிளிக் இன்டெக்ரல், ΔEன்னு சொல்லும். அப்போ இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ சைக்கிளிக் இன்டெகிரேஷன் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டி வில் பி 0. அதனால தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் தான் அதுக்கு ரீசன். அதாவது சைக்கிளிக் இன்டெகிரேஷன் ஆஃப் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அதனால தான் அதை வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இந்த பாத் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாதனால நான் கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன், லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸில் ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.